சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மகாதேவ் மந்திர் முடிச்சிட்டோம். இனி அடுத்த கோயிலுக்கு நம்ம போகலாம். இது மகாதேவ் முடித்த பிறகு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கோயில். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யாழி மாதிரி உள்ள பழைய காலத்து ஒரு மிருகம், அதோட ஒரு சிலையை வச்சுருக்குறாங்க. இது ஒரு சின்ன கோயில் தான். இது நம்ம பார்க்குற ரெண்டாவது கோயில். பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்ட்டு. இதுதான் அந்த கோயில். இது நம்ம பார்க்குற ரெண்டாவது கோயில். நான் இன்றைக்கி எத்தனை கோயில் விசிட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. பட்டு மேக்ஸிமம் கவர் பண்ணக்கு தான் பார்ப்பேன். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இது ரெண்டாவது கோயில். இது பின்னாடி இருக்கிறது மகாதேவ் கோயில். கோயில் நம்ம விசிட் பண்ண கோயில். இது ரெண்டாவது கோயில். சரி, ரெண்டாவது கோயில் முடிஞ்சிடுச்சு. நம்ம இனி மூணாவது கோயில் விசிட் பண்ணுவோம். இந்த கோயில்லையும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு எந்த பஞ்சமுமே இல்லை. ஃபுல்லாக சிற்பமாக தான் இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபஸ்ட் நம்ம கோயிலுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். உள்ள ஏற்கனவே நிறைய டூரிஸ்டர்ஸ் இருக்காங்க. இதோட பிரகாரம் அது மட்டும் இல்லாமல் இதோட பில்லர்கள் தான் இங்கே நல்லாவே இருக்குது. அந்நிய படையெடுப்புகள் டைமில் இங்கே உள்ள சிலைகள் நிறையவே சேதப்படுத்தி இருக்குது. ஆனாலுமே இப்போ மிஞ்சி இருக்கிறத நல்லாவே பாதுகாக்கிறாங்க. கோயிலோட வெளியில் வந்துட்டோம். வெளிப்பக்கத்தை சுற்றி பார்க்குறோம். இங்கே பாருங்கள், 2 பேரும் வெளிநாட்டு காட்டுக்காரங்க இங்கே இதை பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ நம்ம மூணாவது கோயிலை சுற்றி பார்த்துருவோம். பாருங்கள், இந்த மூணாவது கோயில்லையும் அப்படி தான் ஃபுல்லாக சிற்பங்கள் தான் வெளிப்புறத்தில். கோயில் மாதிரி தான் இதுவும் பண்ணியிருக்கிறாங்க. கோயில் பெருசு, ரெண்டாவது கோயில் இது மூணாவது கோயில் கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்குது. அந்த கோயில் கட்டிட அமைப்பு டோட்டலாக சேம் தாங்க. சிற்பங்களில் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த சிற்பங்களில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அங்கே உள்ளதுக்கு இங்கே உள்ளது. அந்த காலத்தில் உள்ள யாழி இந்த மாதிரி உள்ள மிருகங்களை பற்றி நிறைய இதில் வச்சுருக்குறாங்க. இது எந்த கடவுள் யாரை பற்றி பண்ணியிருக்காங்க வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை. பட் சிற்ப வெளிப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்பெஷலாக இந்த வெளிப்புற சுவரில் இருக்கக்கூடிய இந்த சிற்பங்கள் தான் இங்கே உள்ளதுலே மெயின். நீங்கள் அதை பொறுமையாக இருந்து பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா இதுதான் மூணாவது கோயிலோட வெளிப்புற தோட்டம். மூணாவது கோயில் விசிட் பண்ணிட்டோம். இனி 4வது கோயிலுக்கு நாம் போகலாம். இது மகாதேவ் கோயில் 1, இது 2வது கோயில், இது 3வது கோயில்.